வந்து ஒண்ணு சொன்னாங்க. இரு நேத்து இரு வந்து எல்லா கேள்வியே லைவ்லயும் என்ன நான் கேட்கல. பார்த்தேன். இரு என்ன நான் கேள்வி கேட்கல. அவ அதுக்குள்ள கதறிட்டு இருக்காது. இரு ஜஸ்ட் வெயிட் இல்ல வெயிட். அவங்க சொன்னாங்க இரு இரு கிளாரிட்டி என்ன குடுக்கணும்னு. கேள்வின்னு முதல்ல கேளு. அப்புறமேட்டு நான் பேசுவ. லைவ் பார்த்துட்டு சரி லைவ் தான் பாப்ப. சரி இப்ப அவங்க சொல்றேன். கேட்க இப்ப நீ அவங்க முதல்ல கேள்வி கேட்க விடு. லெட் ஹர் டாக். அவங்க என்ன சரி சரி கேள்வின்னு முதல்ல 1v1 தான். பால் ஒரு பால் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க கேட்பாங்க. சரி கேளு. ஓகே நீங்க கேக்குறேன். கேளுங்கப்பா முதல்ல உங்க சூப்பர் கேள்வி. கேர்ள். ம் சொல்லுங்க. நான் மூன் பிளேஸ பத்தி நான் எப்போ அவ வந்து தப்பு அவளை எடுக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூன் பிளேஸ் யாருன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் Tell ஆஃப் me ஆல் first. மூன் பிளேஸ் வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு மூன் என்கிட்ட சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, Not at all. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ற பாயிண்ட் கிளியரா கேளுங்க. நான் ம். வந்து இந்த மாதிரி மூன் பிளேஸ வந்து ஐ மீன் நீங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு மூன் பிளேஸ் தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்படி ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு கேளுங்க. நீங்க பெஸ்ட் மூன் ஃப்ரெண்ட் மூணே தெரியாதுன்றீங்க. அது டிம்க்கு வந்ததுக்கு அப்புறம் மேட்ச் கேட்டதுக்கு குள்ள பதில் தான் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. சொன்னேன். வெயிட் பண்ணுங்க. மூன் பிளேஸ் Wait, நீங்க wait. நேத்து டெக்ஸ்ட் இருக்கு. சரி சரி. நேத்து என்ன சொன்னீங்க? மண்டகெத்து தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் அந்த பொண்ணால தான் வந்து ரீச் ஆனேன்னு சொல்றேன். மண்டகெத்து என்ன சொல்றாங்கன்னா உங்களை தெரியவே தெரியாதுன்றாங்க. இது நான் எது கரெக்ட்னு சொல்றது? மண்டகெத்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்ன ஸ்கிரீன்ஷாட் இப்ப எனக்கு வந்தாகணும். எனக்கு வந்தாகணும். எனக்கு வந்தாகணும். இப்போ இல்ல எனக்கு ஆமா மேனிபுலேட் பண்ண கூடாது. எனக்கு வந்தாகணும். மேனிபுலேட் பண்ண கூடாது. வெயிட் ஒரு ஒருத்தரா பேசு. ஒரு ஒருத்தரா ஒரு பேசு. நிமிஷம். நம்ம நேத்து நம்ம கால் மேனிபுலேட் கூடாது. இப்ப பாருங்க ப்ரோ. நிறைய சாட்ஸ் இருக்கு மூன் பிளேஸ் நீங்க பேசினது இல்ல. சரி ஓகேவா? சரி. ஓகேவா? நான் எல்லாத்தையும் எடுக்கவே போறேன். எல்லாத்தையும் அனுப்பவே சரி போறேன். காமா பேசுங்க. காமா தான் பேசுறாங்க. நீ அமைதியா இங்க பாரு. மண்டகெத்து இரு இவா அது கரெக்டே இல்ல. அமைதியா இருங்க. அமைதி. அவங்க யார் எப்படி பேசுறாங்க அப்படியே பேசுறோம். அமைதியா மண்டகெத்து விடு. அவங்க லேட்டா அவங்க யார் எப்படி பேசுறாங்க அப்படியே பேசுறோம். அமைதியா மண்டகெத்து விடு. அவங்க லேட்டா நான் பேசுறது மட்டும் கேளுங்க. நீ பேசுறப்ப எப்படி வேணா பேசிக்கோ. அவங்களோட இதை விடு. பாரு நீங்க கேளுங்க சிஸ். நேத்து நீங்க தானே சொன்னீங்க நேத்து எல்லா மேட்சும் நான் பார்த்தேன். எல்லா மேட்சும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து பேசணும்னு சொல்றீங்க. இப்போ நேத்தோட லைவ் வெயிட் பண்ணுங்க சிஸ். வெயிட் பண்ணுங்க. நான் பேசி முடிக்கிறேன். இருங்க பேச விட்டா தானே. இருப்பா. இங்க பாரு முதல்ல ஒருத்தர் கேள்வி கேளுங்க. ராவடி பண்ணாதீங்க. ஒருத்தர் கேள்வி கேளுங்க. கடைசியில மென்டல் டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்க போக வச்சிடாதீங்க. ஒருத்தர் கேள்வி கேளுங்க. நான் நேத்து எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னு சொன்னீங்க. அவெஞ்சலினான்றது வந்து பேசவே இல்லைன்றீங்க. அவங்க ஃபைட் முடியும் போதும் சரி, அவங்க ஸ்டார்டிங்ல பேசும்போது சரி, ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றீங்க. யாருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றீங்க? நான் 2 வருஷம் வெயிட் பண்ணேன் லைவ் போடுறதுக்கு. உங்களுக்கு தெரியுமா ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு? பொண்ணுக்கு எல்லா பொண்ணு வீட்லயும் ஃப்ரீயா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா? இதுக்கா ஓகே ஆமோதிக்கிறேன். ஆர்டர் அங்க அவளால பேச முடியாம ஃபைட் அப்போ ஸ்டார்டிங்ல மட்டும் பேசிட்டு அவ மைக்க மியூட் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கா. அவ ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. அது நீங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. சூப்பர் லைவ் பாத்தீங்கன்னா நானே சொல்லிட்டேன். ஹரிகான்றது பையன்றது ஃபர்ஸ்ட் சூப்பர். நான் உங்களுக்கு எதுவுமே கேட்கல. மட்டும் கேள்வி கேக்குறீங்க. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுமா இல்ல எனக்கு முன்னாடியே தெரியுமா? அது சூப்பர். நீங்க கேக்குற கேள்வி எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு. என்ன பதில் பேச விடுங்க. இருப்பா. சூப்பர். அமைதியாரு. கேள்வி எடுத்து அமைதியா பதில் சொல்லிட்டு அமைதியா. சூப்பர். எனக்கு ஹரிகான்ற பொண்ணு பையன் அப்படிங்கறது சிட்டியும் ஈஷாவும் பண்ணது உங்களுக்கு தெரியும்ட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க அவெஞ்சலினாவே வந்து என்கரேஜ் பண்ணவங்க ஹரிகாவை பண்ண மாட்டீங்களான்றது என்னோட தாட். அதனால நான் வந்து உங்களுக்கு ஒரு நாள் கேட்டேன். வீடியோ கால் பண்ண சொல்லட்டுமா உங்களுக்கு? வீடியோ கால் பண்ணி உட்கார்ந்து பேசுறீங்களா? வீடியோ கால் பண்ண முடியுது. இரு சூப்பர் கால். நடுவா பேசாத. அவங்க முடிக்கிட்டோம். வேலிடா பாயிண்ட் முடிச்சாதானே அடுத்து பேச முடியும். நடுக்கா வந்தா அப்படி எப்படி? இரு அப்புறம் தான் நீ பேசுறதுக்கு அவங்க கொடுப்பாங்க. அப்ப அவங்க மூணு பேர் சேர்ந்து கத்துனா நீ எப்படி பண்ணுவ? அவங்க விடு. இது ஏன் டீமையும் இன்வைட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோ. ஒன் டீம் கூப்பிடு. நீங்க சொன்னதுதான் நான் சொல்ல முடியும். நான் வந்து இமேஜினேஷன் பண்ணி நான் மேனிபுலேட் ஒன்னும் பண்ணல இங்க. நீங்க சொன்னதுதான். ஒரு நிமிஷம். நீங்க சொல்லுங்க மூணு. நான் கேக்குறோம். ఐడల్ రా నేను చూసుకుంటా. చిల్ ఏం కాలేదు. நீதாம்மா கத்துற.
வாய்ஸ் அப்படிதான். இப்ப நான் பேசுறப்ப கூட அப்படிதான் இருக்கும். அதுக்குன்னு கத்துறேனா இதெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. வன்மையா கண்டிக்கிறேன். ஆர்டர் ஆர்டர். ஓகே யுவர் ஆனர். ஓகே. இது பர்சனல் தாக்குதல் இருக்க கூடாது. ஈஷா வந்து இந்த மாதிரி கேக்குறப்போ நான் போயிட்டு ஈஷா 3 தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நாங்க டிடிஎம் ஆடணும் ஆஃப்டர்நூன். அவங்க கிட்ட கேளுங்க, நாங்க டிடிஎம் ஆடணும். எனக்கு ஹாரிகா வந்து பையன் தெரிஞ்சது, நீங்க பையனை வச்சு எப்படி என்கரேஜ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட கேட்கும்போது சொல்றேன், எனக்கு பையன்றது வந்து சூப்பர், எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். எனக்கு தெரியாது சிஸ், எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா என்கரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு செகண்ட், சூப்பர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பையன் தெரியாது, அதனால என்ன பண்ணாங்க, அது பொண்ணுன்னு நினைச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு மேட்ச் உட்காருங்க, நாங்க தெலுங்கு 4 பேருமே தெலுங்கு, நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு டவுட். அமைதியா இருங்க. சோ ஆர்டர் ஒரு நிமிஷம் இருங்க, பாருங்க கணம் போட்டா ஆர்டர். எனக்கு ஒரு டவுட். ஒரு டீமுக்கு ஒரு பர்சனை எடுக்கும்போது ட்ரை அவுட்ஸ் போடும், அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணும், பேசும், அவங்க யாரு என்ன பண்றாங்க எங்க இருக்காங்க பேக்ரவுண்ட் ஃபுல்லா செக் பண்ணதானே உள்ள எடுப்பாங்க டீமுக்கு. Parus is exact, your point was really correct. and நாங்க வந்து ட்ரை அவுட்டும் எடுக்கல, நாங்க வந்து பிளேயரும் எடுத்து உள்ள போடல. எங்களுக்கு அன்னைக்கு ஜீஷாக்கு வந்து ஃபீவர் வந்தனால, அவ பிளேயர் இல்லாதனால வந்து நாங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் ஒரு நாளுக்கு, ஒரே ஒரு நாளுக்கு. அப்படி சொல்லி போனா வந்து காயோ அவ கேள்வியே கேட்க முடிக்கவே இல்ல. அப்புறம் எப்படி அப்புறம் அவங்க பேச முடிக்கல, முடிச்சோன்னா நான் அவன்கிட்ட கேட்பேன். அது வரைக்கும் அமைதி. டிபேட் வந்து இப்படிதான் இருக்கணும், சண்டையா இருக்கக்கூடாது. இட்ஸ் டிபேட். டிபேட்ல ஜெயிக்கிறதா எப்பவுமே மேட்ரே ஒழிய சண்டை போட்டா யார் கத்துறாங்களோ அப்ப நான் பேசிட்டு தான் நீங்க பேசுறது யாருமே கேட்காது. ஒருத்தர் முடிப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கேத்த கேள்வி அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி பேசக்கூடாது, அது நல்லாவே இருக்காது. ஓகே, அப்புறம் அது கிளாரிட்டி கிடைக்காது. நீ பேச பாரு. ஈஷாக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த பையன் ஐ மீன் ஹாரிகா வந்தாங்க that day. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 2 weeks தான் ஹாரிகா அந்த பேரை பாத்திருக்கேன். அப்ப கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலையா? இருப்பா காயோ, அவங்க கேள்வியே கேட்க கூட மாட்டேன்ற. அப்புறம் எப்படி கேள்வி பரவாயில்ல பாப்பறம் முடிச்சது. ஹாரிகா வந்தாங்களே, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க எல்லாரும் அமைதியாக பாரு கேட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கேள்விக்கு பதில் சொல்லணும். அவ்வளவுதான். இது கடைசி கட்ட இது. அப்புறம் கிக் அவுட் பண்ணிடுவேன், நடுவில் பேசக்கூடாது. அப்ப எல்லாத்துக்கும் அப்பதான் வாய்ப்பு கொடுப்பேன், எல்லாம் எல்லாரும் தூக்கணும்னு. பாரு கேட்டு முடிச்ச பிறகு சூப்பர் கோல் பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் 3 பேசணும். அவ்வளவுதான். இப்படி நடுக்கணுக்கா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா கிக் அவுட் பண்ணி விட்டுருவேன், டேரக்டா கிக் அவுட் பண்ணிடுவேன். டேரக்டா தீர்ப்பு எழுதிட்டு போயிட்டே இருப்பேன், ஏதோ ஒரு டீம் முடிச்சு விட்டுருவேன். ஒழுங்கா அமைதியா, இதான் ஃபைனல் கால். இதுக்கு மேல மறுபடியும் கோர்ட் அவமதிச்சிட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டுறாது. கேரு பாரு. பேசலாமா? நீ பேச, நீ கரெக்டா இருக்க பாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஹாரிகா பொண்ணே ஆடினாங்க அந்த மேட்ச். இப்போ அந்த மேட்ச் செத்து போனா கூட நீங்க ஒன்னா ஆடலையா? இல்ல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கூட நீங்க ஆடலையா? ஒரு நாள் மட்டும் அந்த ஹாரிகான்ற பொண்ணு வரல, பல நாள் வந்தாங்க. நேத்தோட ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட அந்த ஹாரிகா பொண்ணை பார்த்தேன், அப்ப கூட நீங்க பேசலையா? அது டவுட் அண்ணே, குட்டி டவுட். அவ்வளவுதான். முடிச்சிட்டியா? அவ்வளவுதான். இப்ப சொல்லு காய். இப்போ ஹாரிகான்ற ஒரு இது வந்து ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் வந்து ஒரு பையன் மட்டும் தான் விளையாடுவான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாரு கேள்வி கேக்குற? சரி, ஹாரிகான்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாரிஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, இருப்பார் முடிக்கட்டும். கேளு. அது அந்த ஒரு பேர் இருக்கிறதே வந்து பொண்ணுதான். அதுவுமே இஷாவோட தங்கச்சி, சொந்த தங்கச்சி அந்த பொண்ணு. ஓகேவா? ஆமா. இருங்க மோன், நீங்க எப்படி நீங்க என்ன எழுதிட்டு இருந்தா அப்படி எப்படி வலிக்குள்ள பண்ணலாம்? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. வேணாம் கமெண்ட் தீர்ப்பு எழுதும்போது இந்த மாதிரி கமெண்ட் நடுவில் பேசாதீங்க. நம்ம பேசிக்கலாம், அப்புறம் அடுத்து உங்க வாய்ப்பு தானே. அடுத்து நீங்க கேட்க போறீங்க, பாயிண்ட் ரெட் வச்சுக்கோங்க. கேள்காயோ அந்த மாதிரி இப்போ அவங்க வந்து விளையாடிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து கிளியரா தெரியாது. 3 வந்து சொன்னதுக்கு அப்புறம் பையனை நான் என்கரேஜ் பண்ணவே இல்லை. அவங்க டைரக்டா சொல்லிட்டேன், 3 பிளேஸ் கிட்டே சொன்னேன், நான் பையன் தான் கண்டிப்பா நான் எடுத்துக்க மாட்டேன், நான் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் எப்படி பையன் எடுத்து விளையாடுவேன்? வந்தாங்க, ஜாயின் பண்ணாங்க. நான் வந்து கேட்டேன் ஈஷா கிட்ட, பொண்ணா பையனா அப்படி. மைக் ஆன் பண்ணலன்னு சொல்லுதும் நான் வந்து அடுத்த மேட்ச் கூப்பிட தேவையில்லை, அது பொண்ணாவே இருந்துட்டோம், கூப்பிட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் அமுச்சு விட்டு நான் ஒரு மேட்ச் 3 மணி சம்திங் கூட விளையாடி இருப்பேன் நினைக்கிறேன். போய் செக் பண்ணுங்க. சரி, இப்போ உனக்கு தெரியுமா? எனக்கே இப்ப டவுட் என்ன, உனக்கு ஹாரிகான்றது பொண்ணா பையன்னு உனக்கே தெரியாதா? எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியாது, அதுக்கப்புறம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேட்ச் கூப்பிட்டதே இல்ல. ஓகே, ஆனா அதுல வந்து பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உனக்கு நீ நம்புறியா? நீ இல்ல
பையன் தான் ப்ரோ. ஆனா இவளுக்கு தெரியாதுன்னு சொல்றா. நான் ஒண்ணு சொல்றேன். ஸ்டார்டிங்ல இது 1 month பிஃபோர் நடந்தது. ஓகேவா? இப்ப நடந்தது இல்ல ஆக்சுவலி. நேத்து நேத்து நடக்கல இது. 1 month பிஃபோர் நடந்தது. இது 3 பிளேஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நாங்க டிடிஎம் விளையாடிட்டு இருக்கும்போது நான் கண்டுபிடிச்சேன். அது பையன். 1 month முன்னாடி சொல்ல. சூப்பர் சூப்பர். நம்ம ஸ்டார்டிங்ல முன்னாடி இல்ல. போன வெட்னஸ்டேயா? போன வெட்னஸ்டே சொன்னேன். இருங்க போன வெட்னஸ்டே ப்ரோ மெசேஜ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க? எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. இல்ல சூப்பர். 1 செகண்ட். You have my chat right? டைம் எல்லாம் விட்டுங்க. டைம் எல்லாம் ஏன்னா அவ்வளோ வந்து ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. டைம்ல இருக்கு. என்னன்னா நான் சொல்றேன் பாருங்க. ஏன் டைம்ல இருக்குன்னா போன வாரம் புதன்கிழமை நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஹரிகான்றது பையன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இவங்க அது எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா என்ன உட்கார வச்சாங்க. ஒரு மேட்ச் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணணும்னா பிளேயர்ஸே 4 பேர் தான் இருக்கும். என்ன வெயிட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரை கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஹரிகா அப்படின்னாங்க. ஹரிகா பையன் உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு நான் டிடிஎம் எல்லாம் ஆடும்போது பேசிட்டு இருந்தான். நீங்க என்னது இது ஈஷாக்கு தெரிஞ்ச பையன் தானே அப்படின்னு. சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ரொம்ப நேரமா இந்த டவுட் இருக்கு. இது வந்து உங்களுக்கு நியாயமா தெரியும். ராட்ரிகோட அக்கௌண்ட்ல யார் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ராட்ரிகோட அக்கௌண்ட்ல யாரோட அக்கௌண்ட்ல யார் விளையாடுவாங்க பாரு. ராட்ரிகோட அக்கௌண்ட்ல யார் விளையாடுவாங்க பாரு. திவ்யா விளையாடும். விளையாடாதா? நிறைய வாட்டி திவ்யா விளையாண்டுருக்கு. கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? ராட்ரிகோட யூடியூப் சேனல்ல மெசேஜ் பண்றது யாரு மோஸ்ட்லி? அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தன்ட்டே இவ்வளவு பிரச்சனை. நீங்க ஏன் இதை போய் ஒரு நாள் கூட ராட்ரிகிட்ட கேட்கல? நீங்க ஒரு நாள்கிட்ட போய் திவ்யாட்ட கேட்கல? திவ்யா உன்னோட அக்கௌண்ட்ல ராட்ரிக் விளையாடுவானா? ராட்ரிக் அக்கௌண்ட்ல ஏன் திவ்யா விளையாடுறது ஏன் கேட்கவே இல்லை? ஏன் கொஸ்டின் பண்ணவே இல்லை? ராட்ரிகோட அக்கௌண்ட் யூடியூபோட அக்கௌண்ட்லயே திவ்யா மெசேஜ் பண்ணிருக்கு, சூப்பர் சாட் பண்ணிருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? நிறைய வாட்டி எனக்கே தெரியாது என்னடா சூப்பரா ராட்ரிக் அப்படின்னா நான் ராட்ரிக் எல்லாம் வீட்டுக்காரமானோம். சூப்பரா வீட்டுக்காரமானா நான் வீட்டுக்காரமா ராட்ரிக் இல்லைன்னு எங்களுக்கு இதுலயே பாத்துருக்கீங்களா? இல்ல நடந்திருக்கா? என்னோட சாட்ல இது நடந்திருக்கா இல்லையா? இவ்வளவு உண்மையா இவ்வளவு கடுப்பா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்த எனக்கே விபூதி அடிச்சுக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? நீங்க எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல அவங்க எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. சோ அதனால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினம் தான். ஆனா உண்மையா தெரியுமா தெரியாதுன்றது இப்ப எனக்கு உண்மையா தெரியும். ராட்ரிக் அக்கௌண்ட்ல விளையாடுறது வந்து திவ்யா தான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் மோஸ்ட்லி நிறைய தடவை இந்த கான்ட்ரவர்சி இருக்க கூடாது, எத்தனை தடவை கேட்டாலும் நோ சொல்லியிருக்கேன். கரெக்டா? இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு சும்மா தெரியுமா, உண்மையா தெரியுமா இது இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. இல்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. இருக்கலாம்னா என்கிட்ட இருக்கலாம் ஏகப்பட்ட ஐடியா இருக்கு. எனக்கு 100% தெரியும் அது பையன் தான். ஆனா அது வந்து நான் அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்க அதை என்கரேஜ் பண்ணலதான். நான் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். இங்க நான் சொல்லி ஆகணும், நான் பொய்லாம் சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பையனா அப்ப வந்து அவனெல்லாம் யாரும் வர தேவை கிடையாது, நீங்க வாங்க இந்த மேட்ச் அப்படின்னு எனக்கு ஐடிபி அனுப்புனாங்க. நான் சொன்னேன் ஓகே சூப்பர் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க இதை பண்ணல. ஓகே. என்னோட கேள்வி இதுல பெரிய கேள்வி என்னன்னா, நான் வந்து இது வெட்னஸ்டே தெரியும் உங்ககிட்ட நான் கேட்டேன், உங்ககிட்ட சாட் இருக்கு. Thursday நான் லீவ் ஆயிட்டேன் பிகாஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் தான் நாக்கு வைக்கிறேன், யாரும் பண்ணல. அதுக்கப்புறம் நான் 4 நாள் ஆஃப்லைன் போயிட்டேன். இன்னைக்குதான் வந்தேன். சோ இது மூணோடது காயோ பேச கூடாது. 4 நாள் ஆஃப்லைன் நான் வரவே இல்ல கேமே. சோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நேத்து போய் உங்க லைவ் நான் பார்த்தேன். முந்தா நேத்து லைவ் போய் பாக்குறேன். ஹரிகா, அவெஞ்சலினா எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க மைக் மியூட்ல. ஏன்? இதான் என்னோட பெரிய கேள்வி. ஏன்? ஆனா இன்னைக்கு பேசுறாங்க, நேத்து பேசுறா கரெக்ட்டா? உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்கல்ல ப்ரோ, ஹரிகான்றது பையன். அதுக்கப்புறம் என்கரேஜ் பண்ணலன்னு சொன்னாங்கல்ல. ஆஃப்டர் Thursday நான் லீவ் ஆயிட்டேன், டீம் விட்டு லீவ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஹரிகான்ற பையன் நிறைய வாட்டி உங்க கூட ஆடி இருக்காங்க. இவ்வளவு நாள் அவெஞ்சலினாக்கு இல்லாத பிரச்சனை எப்படி இன்னைக்கு காணாம போச்சு? என்னப்பா காணாம போச்சு? அவெஞ்சலினா அண்ட் ஹாரிகா 2 பேருமே டீம் பிளேயர்ஸ் கிடையாது. எனக்கு ஒரு அவைலபிள் இல்லனா தான் அந்த பிளேஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். சொல்லுப்பா யுவா, ரொம்ப நாள் கழிச்சு யுவா வராங்க. சொல்லுங்க யுவா, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திங் அவங்க மிஸ்டேக் என்னன்னா, ஒரு பிளேயரோட பேக்ரவுண்ட் யாரு என்னன்னு பார்க்காம கேர்ள்ஸ் லைன் அப்னு எடுத்து ஆடுனது பிக் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் தப்பு. ஆமா, ஃபர்ஸ்ட் அங்கேயே முடிஞ்சது. ஒரு பிளேயர் வந்து நீங்க ஃப்ரெண்ட் சரி ஃபர்ஸ்ட் ஓகே, பிடிஎஸ் உள்ள நீங்க காம் பிளேயரே எடுக்க கூடாது. உங்க பிளேயர்ஸ்ல வந்து காம் டேக்கோட பிளேயர் நேம் இருக்கு. வாட் வாஸ் தட் அபௌட்?
அது விடு விடு Tell me அவங்க about அவங்க என்ன அவங்க எங்க என்ன பிடிஎஸ்ல இருக்கிறாங்க, நீ புரியல. வேற ஏதாவது பேசிட்டு அவங்க எல்லாம் பிடிஎஸ்ஸே கிடையாது. சரி அவங்க ஓகே உங்களுக்கு அது கூட ஆப்போனண்டா பரவாயில்ல. விளையாண்டுருக்காங்க. அவங்க எங்கப்பா பிடிஎஸ்ல இருக்காங்க, நீங்க ஏதாவது கொளுத்தி போடாதீங்க. அப்ப பிடிஎஸ் இல்லையாண்ணா? அவங்க பிடிஎஸ்ல உங்களுக்கு இல்ல இல்ல ஆப்போசிட்டா இருக்க எஸ்ஓஜி பிடிஎஸ் சும்மா தான் சரி. வச்சுக்கிறோம். ஆனா வந்து அவங்களுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை. பிளேயர்ஸ் வந்து அப்ப ஆஹ் அப்ப மூணு ஒரு பிளேஸ் பிளேயர்ஸ் வந்து மூணு பிளேஸ் பேக்ரவுண்ட் பக்கமே மூணு இருக்காங்க. பிளேஸ் டேக்ல என்ன இருக்கு? ஆயாவா இருக்குது பாருங்க, என்ன இருக்குது? 3 இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது? ஆர்மி கோ லீடர் டீமோட டீம் ஆர்மியோட கோ லீடர் ஆகுது. அது அதுக்கெல்லாம் ஒண்ணு சொல்ல இங்க பாருங்க, கொட்டதுக்கெல்லாம் ஓ குத்தனா கிளான் உங்க சொல்றீங்க. அவங்க கூட நிக்கிறவங்கள்ட்டே ப்ராப்ளம் இருக்குது. ஓகே அவங்களுக்கு அதே கிளான் தானே, கிளான் பிரச்சனை தானே. அப்படி ம் சொல்லக்கூடாது, பொத்தம் போதும் அடிக்காதீங்க, கரெக்டா அடிங்க. சரிண்ணா. ம். ஆஹ் ஒரு பிளேயர் வந்து உங்களுக்கெல்லாம் மைக் ஆன் பிளேயரே பண்றதுக்கு முன்னாடி கிடையாதுப்பா. அதனால நீங்க யார வேணா எடுத்து ஆஹ் ஆடிக்கோங்க. உங்களுக்கு லிபர்ட்டி கொடுத்துட்டேன் ஆஹ் நானு. முதல்ல மாதிரி கிடையாது லிபர்ட்டி. நீங்க ஜெயிச்சா ஆஹ் போதும்னு விட்டுட்டேன் நானு. இல்லன்னா அப்பயே அப்பயே போய் ம் தாளிச்சு விட்டுருப்பேன், உங்களுக்கு தெரியும்ல. அது சொல்லாதீங்க. இப்போ சூப்பர். இந்த இந்த பிரச்சனை நீங்க வந்து ஹோல் அரிக்காவோ இல்ல அவெஞ்சனலாவோ எடுத்து கரெக்டா பேசி லைக் ஒரு ப்ராப்பரான வேலை டீம் எடுத்துட்டு சி வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் அவெஞ்சலினா இருந்திருக்காது. இன்னைக்கும் ஓகே பேசினாங்க, நேத்தும் பேசினாங்க. அவங்க எல்லா மேட்சும் பேசுவாங்க, ஆனா எல்லா டைமும் பேச மாட்டாங்க. பிகாஸ் ஷி ஹேஸ் சம் ஃபேமிலி ப்ராப்ளம். நேத்து பாரு சிஸ்டர் அதான் கேட்டேன். பாரு சிஸ் நீங்க லைவ் ஃபுல்லா சரி பார்த்தேன்னு சரி சொன்னீங்க, சரி ஒன்ஸ் அவங்க அகைன் ஒன்ஸ் பேசுனது அகைன் நீங்க சரி பாக்கலையான்னு நான் சரி கேட்டேன். ஒன்ஸ் அகைன் அவங்க ஒன்ஸ் அகைன் பேசிட்டு தானே இருந்தாங்க அங்க. சரி சரி லெட் மீ ஹேவ் a பாயிண்ட். ஓகே சி அவங்களுக்கு அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கேம் ஆட முடியுமா? இப்போ இப்போ நீங்க மைக் நீங்க நீங்க ஓகே கரெக்டான சரி பாயிண்ட் கேட்டீங்க, கரெக்டான பாயிண்ட் ஆ கேட்டீங்க. நான் ஆ நான் காம்பில விளையாடிட்டு இருக்கும்போது நான் ஆ இதே மூணு பிளேஸ் கிட்டே சரி கேட்டுக்கோங்க, No, no, யார் no, கூட வேணா no. You கேட்டுக்கோங்க. have to give ஈவன் me ஐ a valid point. இருப்பா Don't இருப்பா ப்ரோ இருப்பா சி இருப்பா கேப்போம் பாயிண்ட் logic point கேட்போம். கொடுப்பா. கேம் பேசிட்டே தான் விளையாடணும்லாம் வந்து எனக்கு பிளேயர் கிடைச்சா நான் வந்து நான் ஈவன் நான் மூன்ட்டு தான் வந்து நிறைய வாட்டி போய் கேட்டிருக்கேன். எனக்கு பிளேயர் கிடைச்சா நான் பேசிட்டு சரி ஆடுறவங்க எடுக்காம நான் ஆ ஏன் இப்ப பேசாம ஆடிட்டு இருக்கவ சரி அப்பப்ப பேசுறவள வச்சு ஆடிட்டு இருப்பேன். எனக்கு பிளேயர் ஓகே ஐ காட் கிடைக்காம யுவர் பாயிண்ட். வச்சிருக்கேனா? சரி சரி ஐ காட் யுவர் பாயிண்ட். அனதர் கொஸ்டின். ஓகேயா இப்போ வந்து உனக்கு பிளேயர்ஸ் கிடைக்கல சோ அதனால அவெஞ்சர் வச்சு ஆடினீங்க. சோ உங்க மாடரேட்டர் கவி ஒயிட்டி இருக்காங்களா, she was always on your channel. ஓகேயா இல்ல நீ சொல்லக்கூடாது. ஆமா ஆமா She was அவங்களும் all ஆமா ஆமா கவி வைட்டி அவங்களும் உங்க எக்ஸாக்ட் சேனல் பாயிண்ட். சரியா? கவிய வந்து அவங்களும் நான் 100 தடவை சி கவிய சி வந்து சி 100 தடவை இன்வைட் அவ பண்ணுவேன், கொஸ்டின் இன்வைட் இன்னும் பண்ணி முடியல, கேட்பேன். கொஸ்டின் இன்னும் முடியவே இல்ல. இருங்க சொல்லுங்க. இரு. சோ பாரு பாரு வா கவி சூப்பர் வந்து பாரு. உங்க சேனல்ல தான் இருக்கா. ம் ஓகேயா அவ ம், வந்து உங்க மாடரேட்டர். சோ ம், ஃபைட் பேட்டில் நடக்குது. ஓகேயா ஜிபிடிஎஸ் ம், vs எஸ்ஓஜிபிடிஎஸ். இதுல வந்து ம். ஜிபிடிஎஸ் வின் பண்ணிருச்சுன்னா கவி வந்து உடனே எங்க பாரு சேனல் வந்து ஜிஜி சிஸ் அப்படின்னு போடுறாங்க. தோத்தாலும் ஜிஜி சிஸ் அப்படின்னு போடுறவங்க ம் உங்க டீம்ல ம். விளையாட உங்களுக்கு வந்து பிளேயர் அவங்கள எடுத்துக்க மாட்டீங்களா? ஜஸ்ட் நான் கவி ஏன்னா கவி விளையாடினா கவி உங்க கவி வேலிடான have பாயிண்ட் mic. கேட்டிருக்கீங்க, நான் யாரோ வேலிடான ரீசன் கக்கூஸ்ல சொல்றேன். இருக்கீங்க, எக்கோ அடிக்குது. ஆமா சாரி, வேலிடான பாயிண்ட் கேட்டிருக்கீங்க. நான் ஹால் தான் போனேன். ம் கேளுங்க, நான் சொல்றேன். இதெல்லாம் தேவையா கவிட்ட பாரு நான் நமக்கு, 100,000 தடவை கேட்பேன். இதெல்லாம் நமக்கு தேவையான 100,000 சண்டைக்கு நடுவுல. அவகிட்ட கேட்கும் போதெல்லாம் அக்கா ஷீஸ் அ ஒர்க்கிங் உமன். அவளுக்கு ஒரு நாள் டேல வரும், ஒரு நாள் I நைட்ல am வரும், also ஒர்க் பண்ணிட்டு working இருப்பா. woman. ஓகே வெயிட் பண்ணுங்க. Okay, I ஓகே can understand that. நானும் தான் Okay. ஒர்க்கிங் அவ பாய். வந்து ஒர்க் ஃப்ரம் காலைல ஹோம் நைட் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் இருக்கா. போடலையா? என்ன இது கேம் விளையாடுறத ஒர்க் பார்த்தா உங்களுக்கு ஃப்ரம் அப்படி ஹோம் தெரியுதா இல்ல பண்ணிட்டு இப்படி இருக்கா. தெரியுதா? ஓகேவா? என்னது? Okay, work from home. ஆ, சோ சொல்லு. அப்ப அவங்க நான் கவி கிட்ட எப்பவுமே கால் பண்ணி கேட்பேன், இந்த மாதிரி வந்து வா கவி விளையாடு கவி, ஆள் இல்ல கவி, வா கவி விளையாடு கவி, ஆள் இல்ல கவின்னா எல்லா வாட்டியும் அவ எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுவாக்கா, அக்கா என்ன சித்தி வந்து பக்கத்துல தச்சிட்டு இருக்காங்க, என்னால பேச முடியாது, நான் மைக் மியூட் பண்ணி தான் ஆடுவேன்னு சொன்னா, சரி பரவாயில்ல வான்னு சொன்னா கூட, அக்கா நான் லாகின் பண்ணிட்டேன் அக்கா, எனக்கு வந்து இப்ப மீட்டிங் வந்துரும், என்னால அப்ப ஆட இன்னைக்கு முடியாதுன்னு இவ்ளோ சொல்லுவா. full day இருந்தாங்க. எனக்கு யார் ஃபுல் டே இருந்தா? கவி அவ அவள்தான் லாஸ்ட் மேட்ச் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதனாலதான் அவெஞ்சலினா கண்டிப்பா வந்தே ஆகணும், வா எப்படியாவது பண்ணுனா அவ என்னால வரவே முடியாதுன்னு அழுதுட்டு இருந்தா. ஆறு அவள match நான் இருந்தா கெஞ்சி இன்னைக்கு. கூப்பிட்டு வந்தேன். பா அவ 3 மேட்ச் 2 மேட்சா 3 மேட்ச் ஆடினாளா? அவ்வளவுதான் ஆடினா. யார் சொன்னா அவ இருக்கான்ட்டு? அவ இருக்க மாட்டா, அவ அவைலபிள் பிளேயர் கிடையாது. அவ ஒர்க் பண்ணிட்டு இருப்பா இந்த ஓகே டைம்ல. கேன் யூ லைக் கால் கவி? நோ உன்னால கவி கூப்பிட யா முடியுமா? எக்ஸாக்ட்லி, அவ Okay. லைவ்ல தான் இருப்பா. பா கவி உள்ள வா கவி. இரு, அதெல்லாம் ஒரு இருங்க, நான் மேட்டரா? கால் கூட பண்ண நம்ம தேவையில்ல. என்ன நிறைய பேர் சரி மாடரேட்டர் சரி இருக்காங்க, அவன கேமா வளர்றாங்க. ஒரு கோபி ப்ரோ தான் அவ மாடரேட்டர் ஒரு இருக்காரு. பக்கம் லேப்டாப் வச்சுட்டு ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவர்லாம் இப்ப என்ன சோ மெசேஜ் கேட்டா அண்ணா ஒரு பண்றாரு. இங்க அதெல்லாம் வேணாம். சி எங்களுக்கு நீங்க வந்து ஏன் அவங்கள எங்களுக்கு எடுக்காத வந்து நீ கேட்க வேணாம், அது தேவையில்ல விஷயம். அதெல்லாம் ஓகே அவங்களே நீ ஓகே எடுக்கணும் கேட்க தேவையில்ல, அதெல்லாம் வேணாம், நமக்கு தேவையில்ல விஷயம். நீ இது வந்து ப்ரெசைஸா ஓகே பாயிண்ட் மட்டும் புடி. அவங்க ஆம்பளை பசங்க கூட விளையாண்டு ஓகே ஏமாத்தின சீட் பண்ணாங்களா, சீட் பண்ணதுக்காக எஸ்ஓபிடிஸ் கலைக்கப்படுகிறதா, ஒடுக்கப்படுகிறதா, உடைக்கப்படுகிறதா, அதோட முடிச்சிரு, அவ்வளவுதான். ப்ரெசைஸா தான் ஐயோ முடிச்சா, இல்லைன்னா வேற நான் எங்கெங்கே போனா see, வேலையாவது. அப்படி பார்த்தா ம் நான் சோலோல சரி வந்து ஹேஷ் டு வரைக்கும் வர என்னோட கேம் சென்ஸ் இல்லாம என்னோட இது இல்லாம நான் டீமை கொண்டு போயிட்டு இருக்கேன். அந்த ஒரு பையன் வேற கரெக்ட் வரேன்னு கரெக்ட் சொன்ன அந்த பையனாலேயே நான் கூட்டு போயிட்டு இருக்கேன். கரெக்ட் நான் அப்ப கரெக்ட் சோலோல தானே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா சோலோல கழிச்ச. ஆமா எஸ், அந்த வேலிட் பாயிண்ட்.
சோலோல யாருமே வரலையே, சூப்பர் கேர்ள் மட்டும் தான் வந்துச்சு. சூப்பரா ஆடுறாங்க. சூப்பர் ஆடுறது தப்பு இல்லன்னு யாரும் சொல்லவே இல்லடா. நீ யூ ஆர் குட் பிளேயர், ஜிஜி பிளேயர் தான். நாங்க இப்ப வரைக்கும் உங்களை வந்து சொன்னது. பேட் See, நான் பையன் என் டீமுக்கு வந்தா நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அண்ட் மோர் ஓவர் ஐ எம் லிட்டரலி சர்ச்சிங் ஃபார் ஒன் பிளேயர். எனக்கு கிடைக்கல. இந்த பொண்ணு பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நான் தான் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஹாரிகா பையன் 3 சொன்னதுக்கு அப்புறம் நான் அடுத்த செகண்ட் எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சேன். அதுக்கப்புறம் ஹாரிகான்ற பொண்ணுல நிறைய பொண்ணு இருங்க. சூப்பர் கேர்ள் ஏன் ஜிபி டெஸ்ட்ல எடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் திங் நாங்க வேணாம் போக வேணாம் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்ல. சூப்பர் கேர்ள் வந்து நானும் போறேன்லாம் சொல்லவே இல்ல. சூப்பர் ஒன்ஸ் அகைன் இருங்கப்பா ஐயோ என்ன சண்டைக்கு இப்படி ஏகுறடா நீ? ஏன் உங்களுக்கு தெரியும் ஏன் சூப்பர் கேர்ள் வந்து டிலே ஆனா அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் பாரு கிட்ட சொன்னேன் சூப்பர் கேர்ள் வந்து ஒரு நல்ல பிளேயர், லெட் அஸ் டேக் ஹர் அப்படின்னு நான் சொன்னேன். பாரு ஐ சஜஸ்ட் யூ டுனா நான் சூப்பர் கேர்ள் சஜஸ்ட் பண்ணோம். பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் லைக் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் 1 வீக் ஷி வாஸ் குட், நாட் எந்த ஒரு டிராபேக்கும் இல்ல. பட் இன் மை வே ஐ ஃபெல் லைக் அவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒன் திங் ஃபர்ஸ்ட் வந்து பாரு இல்லனா நான் தான் டீம் எடுத்துட்டு போவேன். ஓகே ஆனா அதான் ஒரு குளில எடுத்து போயிட்டு கிரிட்டுனே. குளில தான் ஏதோ ஒரு குளி சரி எப்பா அண்ணா. ஆமா அந்த கான்ட்ரோவர்சியை நான் பேசிருக்கணும் லைவ்ல, விட்டேன் நானு. அத நான் விட்டுட்டேன். சரி விட்டுட்டேன், பொளச்சு போடுறேன். ஓகே ஓகே விட்டுட்டேன், மறந்துட்டேன், மறக்கடிக்கப்பட்டது. சரி ஓகே மறக்கடி அந்த அடியில இருந்து நம்புறது இல்ல நான் யார் பேச்சு. ஓகே சரி சொல்லு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் கேர்ள் வந்து லைக் ஃபீல் லைக் அவங்க வந்து நம்ம கால்ஸே கேட்கல, இங்க போலாம்னு சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் நான் வந்து ஐஜிஎல் பண்றதை விட்டுனேன், அவளையே டீம் வந்து லீட் பண்ண சொல்லிட்டேன். ஓகேங்களா? சேம் திங் ஹேப்பன் வித் பாரு. சோ வந்து நாங்க வந்து அவளை வந்து அப்ப கூட வந்து ஓகே லெட் ஹர் டேக் தி லீட் அப்படினு சொல்லிட்டு we supported பாயிண்ட் கிடைக்குமா பேசுறதுக்கு? இருப்பா முடிச்சவங்க தரோம், இரு வெயிட் பண்ணுப்பா. I'm just கேக்குறேன்.